எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு தேசமா, அதாவது ஒரு நாடா, இல்லை இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலமா அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டிய கொஷின். இந்த கொஷினுக்கு முன்னாடி நேற்று நம்ம பேசின ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கலாம். தமிழனை எப்படி வரையறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும் பொழுது யாருமே ஒழுங்கான பதில் சொல்லலை. சில பேர் மட்டும் சரியான பதில் சொன்னாங்க. அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் லாங்குவேஜ் மேலே உரிமை வச்சுருக்கவங்க, தமிழனா தன்னை உணர்றவங்க எல்லாருமே தமிழன் அப்படிங்கிற சில வாதத்தை நிறைய பேர் வச்சாங்க. அதுதான் உண்மையான வாதமாக நானும் கருத்துறேன். தமிழ்நாட்டில் நிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற தன்னை தமிழனா யார் யார் உணர்றாங்களோ, உணர்வு ரீதியாக யார் யார் உணர்றாங்களோ, யார் யார் தன்னை தமிழ்நாட்டுடைய சிட்டிசனை நம்புகிறாங்களோ, யார் யாருக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை இருக்குதோ அவங்க சட்டப்படி தமிழ்நாட்டுடைய குடிமகன் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் உட்காந்து எந்த ஒரு பொசிஷன் வேணாலும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான உரிமை இருக்கிறது. எல்லா ஸ்டேட்டுக்கும் இது தான். நீங்கள் இப்போ போய் ஆந்திராவில் போய் நீங்கள் சிஎம் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கனாலோ, எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கனாலோ அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே போய் உழைக்கலாம். அங்கே ஓட்டுரிமை உங்களுக்கு வந்துடலாம். ஓட்டுரிமை வந்ததுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கலாம். எலெக்ஷன் நிற்கிறதுக்கப்புறம் மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மை. அப்படி இங்கேருந்து போயிட்டு எம்எல்ஏவாகி சாதித்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மும்பையில் போய் சாதித்த ஒரு தமிழன் இருக்காரு. இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்க தான் செய்யுது. எம்பி ஆனவர் இருக்காரு, திருநாவுக்கரசர் போய் எம்பி ஆயிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக ஜெயிக்கிறதுக்கு மக்களுடைய சப்போர்ட் முதல்ல முக்கியம். மக்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி அதிகப்படுத்துறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுகின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இனம் சார்ந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம பண்ணினா அது சரியான விஷயமா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதம் சார்ந்த வார்த்தைகளை தான் மக்கள் நம்புகிறாங்க. அதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது? மனிதம் சார்ந்த அரசியலேருந்து வருது. இப்போ தேசம் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா பல தேசங்கள் ஒன்றாக இணைந்த ஒரு நாடு தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. தேசம் அப்படிங்கிறதே ஒரு நாடு தான். முதல்ல புரிஞ்சுக்கணும். மாநிலம், அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யூனியன் ஸ்டேட் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர முயற்சி பண்ண, அதாவது திராவிட நாடு அப்படிங்கிறத கொண்டு வர முயற்சி பண்ண பெரியார்னாலையும் முடியல, அண்ணானாலையும் முடியல. இந்த மொழி வாரியாக ஏன் மாநிலத்தை பிரித்தாங்க, அது காரணம் இல்லாமல் பிரித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது சுதந்திர அடையத்துக்கு முன்னாடி ஒரு 500 சிற்றரசுகளாக பிரிஞ்சு கிடந்தோம். சமஸ்தானங்களாக நம்ம பிரிஞ்சு கடந்த நேரத்தில் பட்டேல் அவர்களும் சரி, அம்பேத்கர் அவர்களும் சரி, காந்தி அவர்களும் சரி எல்லாரும் சேர்ந்து இந்தியாவில் பிரிக்கிறதுக்கு ஒழுங்கான ஒரு மெத்தட் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மொழி வாரியாக பிரித்தாங்க. அப்போ மொழி வாரியாக பிரிக்கும் பொழுது யார் யாருக்கு எந்தெந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ, அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறப்போ எப்படி முஸ்லீம்கள் அங்கே போய் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு பாதி பேர் நினைச்சாங்களோ, இந்தியாவிலே என்னால் இருக்க முடியும், என்னால் என்னுடைய உரிமைகளை வாங்கிக்க முடியும்னு சொல்லி நம்பி எத்தனை முஸ்லீம்கள் இங்கே இருந்தாங்களோ, அதே மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ, அந்தந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ அங்கே புலம்பெயர்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் தமிழ்நாடு இருக்குது. அப்படி தான் எல்லா ஸ்டேட்டுமே இருக்குது. எல்லா ஸ்டேட்டுமே அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன ரீதியாக உணர்வுகளை கிளப்புகிற எல்லா கட்சிகளும் சரி, எல்லா இயக்கங்களும் எல்லா ஸ்டேட்லையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் எத்தனை ஸ்டேட்டில் அதை அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் கிடையாது. சில ஸ்டேட்டில் மட்டும் தான் ஏற்றுட்டு இருக்காங்க. அந்த சில பேரோட பேர் தான் திருப்பி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ போய் பால் தாக்கரேட்ட கேட்க முடியுமா, இல்லை கர்நாடகாவில் போய் பேச முடியுமா, ஆந்திராவில் போய் பேச முடியுமா, இல்லை போயிட்டு நீங்கள் கேரளாவில் போய் பேச முடியுமா? நான் பேசுவேன். ஏன்னா பேசுறது மனிதம் பேசுகிறது யாராக இருந்தாலும் பேச முடியும். ஆனால் இனம் சார்ந்து பேசுகிறது யாராக இருந்தாலும் பேச முடியாது. அதுதான் உண்மை. மனிதம் சார்ந்து நல்லது செய்கிற எல்லாத்தையுமே பாராட்டி பேசலாம். கேரளாவில் இவர் பண்ணுற உமன் சாண்டின்னு ஒருத்தர் நல்லது பண்ணுறாங்கன்னா அவர் போய் பேசலாம். அவர் மனிதம் சார்ந்த அரசியல் பண்ணுறாரு, பேசலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் பேசும்பொழுது அவர் மலையாளின்னு பெருமைப்பட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்ல கிடையாது. தமிழன் அப்படிங்கிறது நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாங்க. தமிழன் அப்படிங்கிறத வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழன் அப்படிங்கிறத வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யார் தமிழன் அப்படிங்கிறத பிரிக்கிறது பார்க்குறப்போ ரொம்ப நம்ம டீப்பாக யோசிச்சு பார்க்கும்பொழுது அது ஜாதி சார்ந்து போகிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் ஆகுது. ஜாதி சார்ந்து மட்டுமே தமிழனை வகைப்படுத்தும் பொழுது, அந்த ஜாதி சார்ந்தவன் மட்டும்தான் தமிழன் பிரிக்கும் பொழுது, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஜாதி சாராமல், இந்த மொழி சாராமல், பிறப்பால் வேற ஒரு மொழியில் பிறந்த ஒரு 3 கோடி பேர் இருக்காங்க. அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த பிரிவினைவாதத்தை தாங்காது தமிழ்நாடு, அதை ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இப்போ நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. தேசம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நிறைய பேசிட்டு இருக்காங்க. அது சாத்தியமாக ப்ராக்டிகலி பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு கூட மத்திய அரசோட அப்ரூவல் வேணும். தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனையோ போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாலும், எத்தனையோ விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மனு கொடுக்கறது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் தமிழனுக்கிட்டே மனு கொடுக்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அவங்களை எதிர்த்து ஒரு வழக்கு கூட போடாத கட்சிகள் தான் இப்போ அதிகமாக நான் தமிழ்நாட்டுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கணும். நான் ஜென்ரலாக சொல்கிறேன். எந்த கட்சிகளும் சட்டப்பூர்வமாக அணுகிறதுக்கு பயப்படுதா, சட்டப்பூர்வமாக அணுகிறதுக்காக யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும். தமிழ் தேசம் அப்படிங்கிற வார்த்தை எதற்காக வந்துச்சு? மாநிலம் அப்படிங்கிறது இன்னும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கீங்களா, இல்லை தமிழ்நாடு இன்னும் தனி நாடாக தான் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேற்று கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான பதில், சிம்பிளான பதில் என்ன அப்படின்னா, நீ உன்னை தமிழன்னு உணர்றியா, உனக்கு தமிழ்நாட்டோட ஓட்டுரிமை இருக்கா, நீ தமிழ்நாட்டோட குடிமகன், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது தமிழ்நாட்டில், நீ எடுத்துக்கோ. அவ்வளோதான். நன்றி.